சாமி தனுஷ் ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நிறைய முயற்சிகளுக்கு தடை வந்தது, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் வந்தது, நண்பர்களுக்குள்ள ஏமாற்றங்களை பார்த்திருப்பாங்க. நிறைய இவர்கள் யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களே பெரிய வழிகளையும் இவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். பட் அந்த வழிகளும் சிக்கல்களும் தடைகளும் தனுசு ராசிக்கு இந்த வருடத்தில் மாறக்கூடியதாக இருக்கிறது. 8ல குரு உச்சம் அடைகிறார். 8ஆம் இடத்தில் குரு உச்சம் அடையும் போது மட்டும் லக்னாதிபதி மறையும் காலம் என்ன பண்ணும், எதுக்கு இந்த வாழ்க்கை செத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க நிலைமை வரும். 12ஆம் இடத்தை உச்சமடைந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம், இது எல்லாமும் அவர்களுக்கு பெரிய பலம் தரும். சாமி இவ்வளவு சொல்லிட்டோம், எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சாமி. தனுஷ் ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வருட தொடக்கத்திலேயே சம சப்தமத்துல குரு பார்வையோடு இவருடைய வருஷம் தொடங்குது. அதுவே இந்த தனுசு ராசிக்கு ஒரு வருஷம் முழுக்க யோகம் தான். மெயினா தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய பலம். உச்சமடையக்கூடிய குரு 2ஆம் இடத்தை வைகாசி மாதத்திலிருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறார் சார். ஸோ அந்த அடிப்படையில தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மறு மலர்ச்சி, மறு பிறப்பு, மறு தெளிவை இந்த வருடம் அவர்களுக்கு கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எதெல்லாம் தடைகளாக நினைத்தவர்கள் வருத்தப்பட்டார்களோ, எந்த விஷயங்களுக்கெல்லாம் போராடி நடக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்களோ, எந்த நம்பிக்கை துரோகங்களை கடந்த ஒரு 1.5 வருஷமா சந்திச்சு அதுல இருந்து மீள முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, அத்தனை வழிகளில் இருந்தும் அவர்கள் மீண்டு வருவார்கள். குறிப்பா திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய தடைகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகும். கல்யாண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு 7ஆம் இடத்தில் வருஷ தொடக்கத்திலே குரு இருக்கிறதுனால குரு பலனோடு இவர்களுக்கு திருமணம் கூடக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல சாதகமா இல்லை. 7.5 சனி காலத்துல இருந்தே தனுசை நம்ம கேட்டோம்னா புலம்பிட்டே தான் இருப்பாங்க. எதை நான் இழக்கிறதுன்னு தான் கேட்டாங்க. சாமி நான் எதையாவது ஒண்ணு இழந்துகிட்டே தான் வாழ்க்கையில இருந்தேன், எனக்கானதை நான் சேர்த்துக்கொள்ள முடியாம இருந்துச்சு. சனி முடிஞ்சிருச்சுன்னு 2.5 வருஷம் சொன்னாங்க, ஆனாலும் பெரிய நிம்மதி எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் புலம்பி இருந்தாங்க. அதுக்கு காரணம் கடந்த ஒரு வருட காலமாக சனி ராகுவோட பிடியில 3ஆவது இடத்துல உட்கார்ந்துச்சு. தைரியமே இல்லாம இருந்தாங்க. நிறைய முயற்சிகளுக்கு தடை வந்தது, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் வந்தது, நண்பர்களுக்குள்ள ஏமாற்றங்களை பார்த்திருப்பாங்க. நிறைய இவர்கள் யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களே பெரிய வழிகளையும் இவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். பட் அந்த வழிகளும் சிக்கல்களும் தடைகளும் தனுசு ராசிக்கு இந்த வருடத்தில் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதுலயும் குறிப்பா இவர்கள் வார்த்தைகள்ல இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் சரியாகும். 2ஆம் அதிபதி சனி ராகுபடியில மாட்டி இந்த 2.5 வருட காலங்களாகவே சரியான வார்த்தைகளை சொன்னா கூட அடுத்த இடத்தில் அது தவறுதலாக போய் சேர்ந்திருக்கும். பட் அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் மாறும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருடம். அவங்க எதெல்லாம் படிக்கிறாங்களோ அதெல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க. அரியர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதி அரசு துறை சார்ந்த பணிகளுக்கு போகணும்னு நினைச்சாலும் தனுசு ராசிக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக இருக்கிறது. நிச்சயமா பெட்ரோல் மகிழ்ச்சியா இருக்கலாம். தனுசு ராசி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி 3ஆவது நபர்களால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். முன்னாடி எல்லாம் எங்க போய் நின்னாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஏன் குடும்பத்துக்குள்ளேயே சரிதான். இதைத்தான் கேட்க நினைச்சேன் சாமி. குடும்பத்தை இழந்த தனுஷ் ராசிக்காரர்கள் ஒரு 10% பேர் இருக்காங்க சாமி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை, உண்மை, வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கட்டாயி போறது, இதெல்லாம் நிறைய அனுபவிச்சாங்க. அதுதான் ஒரு வார்த்தை சொன்னேன், 3ஆவது நபர்களால் நிறைய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இழப்புகளையும் இந்த லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாவே அவங்க சந்திச்சுட்டே வந்திருந்தாங்க. அந்த வழிகள்ல இருந்து கடவுள் இவங்களை மீட்டு கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. அர்த்தாஷ்டமத்துல சனி வந்திருக்கு. 4ஆவது வீட்டுல சனி, அர்த்தாஷ்டம சனி, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஏதாவது கெடுவலன்களை செஞ்சிருமோன்னு. தயவு செஞ்சு கவலைப்பட வேணாம். ஏன்னா ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் உச்சம் அடைகிறார். இவருடைய சாதகப்படி அட்டமத்தில் உச்சம் அடைந்தாலும் பார்வை பலமும் அவர்கள் வரக்கூடிய இடமும் ரொம்பவே சூப்பரான இடம் தான். அப்போ 4ஆம் இடம்ன்றது ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானம். சுகம் அப்படின்றது நிம்மதி. எதெல்லாம் செஞ்சா தனுசு ராசிக்கு நிம்மதி கிடைக்குமோ அது நடக்கும். வீடு வாங்கனுடைய கனவுகள் பல பேருக்கு இந்த வருடத்தில் நனவாகும். ஒரு சென்ட் இடமாவது நம்ம பேர்ல பதிவு பண்ணணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவருடைய கனவுகள் எல்லாம் படிதமாக மாறும். சைக்கிள்ல போறேன் சார், ஒரு வண்டி வாகனத்தோட நான் வாழணும் விருப்பப்படுறேன்னா கண்டிப்பா புதிய வாகன சேர்க்கைகளை கடவுள் கொடுப்பார். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்து அதை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக புதிய தொழில் வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறைய பெருகும். கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். இன்னைக்கு உள்நாட்டுல தொழில் பண்ணவங்க வெளிநாடு வரைக்கும் பறந்து தொழில் பண்ணக்கூடிய சூழல்களை கடவுள் கொடுப்பார். ஒரு பிரான்ச்சஸை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு 10
பிரான்ச்சை போட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை ஆண்டவன் ஏற்படுத்தி தருவான். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருந்திருப்பாங்க. இந்த குழந்தை விஷயங்கள்ல எல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அல்லது குழந்தைய நினைச்சு நிறைய வருத்தங்கள் தனக்குள்ள இருந்திருக்கும். அந்த கவலைகளும் சிக்கல்களும் இந்த வருடத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு மாறும். அதே மாதிரி கடன் விஷயங்கள்ல, பொருளாதார விஷயங்கள்ல நிறைய தட்டுப்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் 10ல கேது இருந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கு என்னதான் பணவரவு இருந்தாலும் பத்தாது, எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு செலவு இருக்கு, ஏதாவது ஒரு தேவை இருக்கு, அல்லது பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகளும் அந்த சிக்கல்களும் தனுசு ராசிக்கு கடவுள் அருளோடு மாறக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும், இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இழந்த உறவுகள் இவர்களை தேடி வருவார்கள், அல்லது புதிய உறவுகள் இவர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய காதல் மலரும், புதிய உறவுகள் வருவார்கள். ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தா திரும்ப சேரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். திருமண வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண பிராப்தங்கள் கடவுள் அருளோடு கூடி வரக்கூடியதாக இருக்கும். 8ல குரு உச்சம் அடைகிறார். 8ஆம் இடத்தில் குரு உச்சம் அடையும் போது மட்டும் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தனுசு ராசிக்கு 1000 நல்லது சொன்னாலும் யாருக்கிட்ட பணம் கொடுக்குறோம், யாரோட பேசுறோம், யாரோட பழகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேரத்தையும் அன்பையும் தவறுதலானவர்கள்ட்ட மட்டும் இவங்க கொடுக்காம இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய வேண்டுகோளா ஆழமாவே இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள அங்கதான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா தனுசு ரொம்ப ஈஸியா அட்டாச் ஆக மாட்டாங்க சார். தனுசு வில்லு வளைக்க முடியாதுங்க. ஆனா வளைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரியான அன்பு, பாசம், காதலை யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனா கடவுள் என்ன பண்றாரு, அதுதான் அவங்களுடைய பெரிய பலவீனமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி விரலுக்கு அரைச்ச நீர் மாதிரிதான் அவங்களுடைய அன்பு போகும். நம்ம சொல்லுவோம், எம்மா அது விரலுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இல்லைங்க அந்த விரல் எனக்கு நல்லதுதான் செய்யும், நல்லதுதான் செய்யும் நினைச்சிட்டு கடைசியில பாவியா நிக்கிறது இவங்க தான். அப்ப தப்பான விஷயத்த சரின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறது தனுசு ராசி. அதுக்காக தான் ரொம்ப ஆழமாவே பதிவு பண்றேன். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு யார்கிட்ட நீங்க அன்பு கொடுக்குறீங்க, யாரோடு பழகுறீங்க, யாரை வச்சு நீங்க முடிவுகள் எடுக்கிறீங்கன்ற விஷயங்கள்ல கவனமா தான் இருக்கணும். 1000 நல்லதை நான் சொன்னாலும் 8ல குரு மறையிறது அந்த அளவுக்கு சாதகம் அல்ல. ஏன்னா இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்தது. தவறுதலான உறவு, தவறுதலான சேர்க்கை, தவறுதலான பழக்க வழக்கத்தால் இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் ஒரு தேவையற்ற உளைச்சல் வரும். லக்னாதிபதியே போய் 8ல மறையறாரு, மறையக்கூடாது. அப்போ லக்னாதிபதி மறையும் காலம் என்ன பண்ணும், எதுக்கு இந்த வாழ்க்கை, செத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற நிலைமை வரும். ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க, இல்ல தூக்கி எறிஞ்சிட்டு நான் இப்படி போறேன்னு இந்த எக்ஸ்ட்ரீம் இப்படி வந்துருவாங்க. இதுல ரொம்ப நிதானமாக அவர்கள் செயல்படுறது நல்லது. மெயினா கொடுக்கல் வாங்கல்ல ஜாகிரதையா இருங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம போற வண்டியில தான் நாய் குறுக்கல வரும், நம்ம வீட்டு சாதத்துலதான் பள்ளி விடும். ஒதுங்கி போனா கூட வரவன் இடிக்கிற மாதிரி வரும். இடிச்சா கத்தாதீங்க, தயவுச்சு அப்படியே போயிடுங்க அப்படின்னு இறங்கி போய் கூட சண்டை வரேன்னு போட்டுட்டா திரும்பவும் பிரச்சனை வரும். தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வரும் சார் 8ல குரு இருந்தா. அதே மாதிரி கேதுவும் வராரு நவம்பர் 13க்கு அப்புறம். 8ல கேது, வாக்குஸ்தானத்துல ராகு வராரு. இப்போ பேசுற வார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகி உடஞ்சு டக்குன்னு பேசிடுவாங்க, அதுல கவனம். ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும். குரு கேது 8ல வரும் பொழுது அந்த காலகட்டங்கள்ல கண்மூடித்தனமா யாரையும் நம்பிடாதீங்க, கொஞ்சம் பார்த்தே இருங்க. 9ல கேது இருக்காரு இப்போதைக்கு. வருட தொடக்கத்துல ஒரு 6 மாசம் ஐப்பசி 27 வரைக்கும் 9ல கேது இருக்கு. தந்தை வழி உறவுகள்கிட்ட கவனமா இருக்கணும். அப்பாவோட உடல் நலத்தை பார்த்துக்கணும். அந்த வழியில சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் வரும். சில பேர் சொந்த ஊர், சொந்த மண்ணு, சொந்த நாட்டை விட்டு விலகி இருப்பீங்க. ஐப்பசி 27க்கு பிறகு திருப்ப வரலாம். நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு அது எல்லாம் சாதக பலன்களை இவர்களுக்கு இறைவனர்களோடு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மே மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் அவர்களை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். வருஷ தொடக்கத்திலே லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றமும், பொருளாதார வளர்ச்சியும், பொருளாதாரத்தில் பெரிய அனுகூலத்தையும் இந்த வருடம் முழுக்க கடவுள் இவர்களுக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கு. 12ஆம் இடத்தை உச்சமடைந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம், இது எல்லாமும் அவர்களுக்கு பெரிய பலம் தரும். ஸோ எந்த கோயில் போகணும்னு நினைச்சாலும் போவாங்க. கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. கடவுள் எதை கேட்டாலும் இவர்களுக்கு செய்வாங்க. அதே மாதிரி விரய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய காலமாகவும் அந்த விரயஸ்தானத்தை பார்க்கிற குருவால் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். சுபமங்கள சுப விரய பிராப்தங்களை இவர்கள் செய்வார்கள். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சாதகமான விஷயமா தான் பார்க்கணும். நிச்சயமா சாமி. இயற்கையிலேயே தனுசுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி, பயங்கரம். இதுல 12ஆம் இடத்தை குரு பாக்குறப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கரெக்டா புடிச்சிட்டாங்கன்னா வேற லெவல்ல போயிடும், சூப்பரா இருப்பாங்க. ஆனா அதுதான் அந்த இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார். சாமி இவ்வளவு சொல்லிட்டோம், எதுல எச்சரிக்கையா இருக்கணும்?
இவங்க? அர்த்தாஷ்டம சனி ஆரம்பத்திலே இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அஷ்டம சனியினுடைய ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன் தான் அர்த்தாஷ்டம சனி. 2.5 வருட காலங்கள் 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருப்பாரு. வண்டி வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4ல இருக்கப்ப சனி தாய் இருந்தா அம்மாவை கண்டிப்பா பாதிக்கும். அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் கருத்து மோதலும் வரும். உடல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைகளும் தாய்க்கு கடவுள் கொடுப்பாரு. தொழில் ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த தொழில கொஞ்சம் கான்சியஸா கவனமா இருந்து செயல்படுத்தணும். வண்டி வாகனத்துக்கு அவ்வப்போது பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 4ல சனி இருக்கிறதுனால நடக்கும். 9ல கேது இருக்கிறதுனால முன்னாடி சொன்னோம் அப்பா விஷயங்கள்ல அப்பாவுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஆஃப்டர் நவம்பருக்கு பிறகுதான் இவங்க ரொம்ப 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 கவனமான காலம். உறவுகளில் தடுமாற்றம் வரும். நவம்பருக்கு அப்புறமா? நவம்பருக்கு பிறகுதான் 2ல ராகுவும் 8ல கேதுவும் வராரு. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பிறகு இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும். தவறுதலான உறவு வரும், தவறுதலான சேர்க்கை வரும், தவறுதலான பழக்கவழக்கங்களை ஏற்படுத்துறதுக்கு கடவுள் முயற்சி செய்வார். ராகு கேதுவோட வேலை அதுதான். நாகதோஷமா வர்றதுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல இவங்களை கெடுக்கலாமான்னு பார்க்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரே வரியில சொல்லணும்னா கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. அதீத அன்பு பாசம் காதலை யாரிடத்திலும் தகுதியற்ற நபர்கள்ட்ட போய் ஆழமா கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்துட்டா அது ஒரு பெரிய வழியாக இவர்களுக்கு இருக்கும். வேலை இழப்பு. வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, எப்ப நம்மளை அனுப்புவாங்க, நம்மளுக்கு இங்க நிரந்தரமா இருக்குமா வேலைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்க போகுது தனுஷுக்கு? வேலை சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் முடிந்து ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் சவாலா தான் இருக்கு, உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா 8ல குரு மறையறாரு. லக்னாதிபதி அதுவும் 4ஆம் அதிபதியும் மறையிறது, தொழில் சாணாதிபதியும் மறையிறதுன்றது கொஞ்சம் சவால்களை தரும். எது வரைக்கும்னா அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும். அப்போ அந்த வரக்கூடிய மே 26ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும், அந்த அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒரு 5 மாசம். இந்த புத்தாண்டு தொடங்கி ஒரு முதல் 5 மாத காலங்கள் வேலை தொழிலில் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படத்தான் காத்திருக்கிறது. அந்த மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கணும்னு மட்டும் நம்ம வேண்டிப்போம். நிச்சயமா நல்ல மாற்றமா இருக்கணும் உறவுகளுக்கு. நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லு. வணக்கம் சார்.